கரூர் காவல் கண்காணிப்பாளரை சுட்டுக் கொல்ல முயற்சி நடந்ததாக கூறப்படும் சம்பவத்தில் இதுவரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்குள் நுழைந்த நபர் முகமூடி அணிந்த இருவர் தன்னை அனுப்பியதாகவும், காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டவை கொலை செய்யாவிட்டால் தன்னை கொன்றுவிடுவதாக மிரட்டியதாகவும் எஸ்பி வந்திதாவிடமே கூறியதாக நாளேடுகளில் செய்தி வெளியாகியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கரூர் ஐயம்பாளையத்தில் நடைபெற்ற சம்பவமும் நேற்று கரூர் காவல் கண்காணிப்பாளரை சுட்டுக் கொல்ல மேற்கொள்ளப்பட்ட முயற்சியும் சாதாரண நிகழ்வுகள் அல்ல என்றும், இது தமிழக காவல்துறைக்கு தனிநபர்களால் விடுக்கப்பட்டிருக்கும் மிகப்பெரிய சவால் என்றும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வுகளில் இதுவரை யாரும் கைது செய்யப்படாமல் இருப்பது வேடிக்கையாகவும் வினோதமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என கருணாநிதி கூறியுள்ளார். குற்றங்கள் சம்பந்தமான ஆதாரங்களை காவல்துறையில் உள்ள சிலருடைய உதவியோடு மறைப்பதற்கும் அழிப்பதற்கும் அனுமதித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும், நாட்டின் பொருளாதாரத்தையும் அதன் சட்ட விதிமுறைகளையும் கேலி பொருளாக்கும் ஐயம்பாளையம் சம்பவம் போன்றவற்றின் மீது உடனடியாக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருந்து வரும் தேசிய அமைப்புகளின் அணுகுமுறை வேதனை அளித்திருப்பதாக கருணாநிதி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.